வணக்கம் நண்பர்களே. இது மைவி3 உறுப்பினர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி தான். எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த எம்டி சாரோட பெயில் அப்ளிகேஷன் இன்றைக்கும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி எப்படியும் விசாரணையில் நல்ல விளக்கங்கள் கொடுத்து பெயில் எப்படி கிடச்சிரும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த பெயில் இன்றைக்கி கிடைக்கல. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, இதை பற்றின டீட்டெயில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக கிடைக்கல. நம்ம ஆன்லைனில் அந்த கேஸ் டீட்டெயில் எடுக்கும்போது நம்ம சிஎன்ஆர் நம்பர் போட்டு எடுக்கும்போது ஒன்லி கேஸ் டிஸ்மிஸ்டு அப்படிங்கிற டீட்டெயில் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, அடுத்த ஹியரிங் 31ஆம் தேதி அப்படின்னு சொல்லி சர்க்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதை எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அதுக்குண்டான ரெக்கார்ட்ஸ் ஆன்லைனில் வரல. இப்போது எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி பெயில் கிடச்சிரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் பல்வேறு கோரிக்கைகளை கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எம்டி சார் பெயிலில் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அடுத்து பே அவுட் தான், பே அவுட் போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாருமே பே அவுட் எப்படி போடணும், யாருக்கு முதல்ல போடணும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் நிறையா வைக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி கம்பெனியில் ஃபண்ட் குறைவாக இருக்குதா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்டும் மக்களிடையே இருந்துச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா எல்லாருமே சர்க்குலேட் பண்ணிட்டு ஸ்டோரில் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், கம்பெனியோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும், அப்போ நமக்கு ஈஸியாக பேமெண்ட் கிடச்சிரும் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா எம்டி சாரோட பெயில் அப்ளிகேஷன் இன்றைக்கி ஹியரிங்க்கு வருது, கண்டிப்பாக இன்றைக்கி பெயில் கிடச்சிரும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த பெயில் கிடைக்கல. இதில் கோர்ட்டில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன, என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டன, அந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே நமக்கு கிடைக்கல. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக அது கொண்ட டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இதற்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா காரணங்களான நிறையா விஷயங்கள் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அது எதையும் நம்ப வேண்டாம். நம்ம ஆன்லைனில் எடுத்த ரிப்போர்ட் இதோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் கொடுத்துருக்க டீட்டெயில் பார்த்திங்கன்னா ஒன்லி கேஸ் டிஸ்மிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங் டேட்டும் இதில் மென்ஷன் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரில. பட் இன் ஃப்யூச்சர் வருமா அப்படிங்கிறதும் தெரியல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம யூடியூபர்ஸ் இல்லை மற்ற மீடியாஸ் இதை மட்டுமே நம்பாதீங்க. இப்போ ஒவ்வொரு மெம்பர்ஸும் நீங்களாக ஆன்லைனில் ஈஸியாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் டைம் இருந்தால் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு சில ஒர்க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கிறதுனால நம்ம அந்த வீடியோ போட முடியல. அது வெரி சிம்பிள். இப்போ நானும் அந்த ப்ரூஃப் அந்த ரெக்கார்டு நான் ஆன்லைன்லேருந்து தான் எடுத்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்து நீங்களே பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வதந்திகளை நம்பாமல் நீங்களே உள்ளது உள்ளபடி என்ன அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மேபி அடுத்த டீட்டெயில் நமக்கு கிடைக்கும் போது அந்த டீட்டெயிலோட இந்த ஆன்லைனில் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிம்பிள் மெத்தடு. ஒரு சிலர் ஆன்லைனில் பார்க்குறது போட்டிருக்காங்க. அது சுற்றி வளைச்சி தொடர மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடலாம். அடுத்த அப்டேஷனும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். என்ன விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது, என்னென்ன பேசப்பட்டது, எதனால் பெயில் மறுக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஏன்னா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, நம்ம கடைசி பெயில் ரிஜெக்ட் ஆச்சு இல்லைங்களா, அப்போது இன்னும் விசாரணைக்கு டைம் தேவைப்படுது, சாட்சிகளை கலைச்சிருவார், இந்த மாதிரி ஒரு சில காரணங்களை சொல்லி அந்த பெயில் ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் எப்போ 23rd பெயில் மனு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது 24th ரெஜிஸ்டர் ஆச்சு. இன்றைக்கி லிஸ்டிங்கில் தான் ஹியரிங்க்கு வந்தது. பட் இப்போது என்ன காரணத்தினால பெயில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் வரல. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு பக்கமாக ஆகுது. அவர் சரண்டர் ஆகி 20 நாளைக்கு பக்கமாக ஆகுது. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 days அண்டர் கஸ்டடியில் வேணும், விசாரணையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பெயில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் போய் அங்கே அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணது. அது 23rd அப்ளை பண்ணது. இன்றைக்கி ஹியரிங் பெயில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக
மைவி3 உறுப்பினர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேட் நியூஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நாம. பட் அதுக்கான காரணங்கள் என்ன, உண்மையாக உள்ளதுபடி எந்த காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த காரணங்கள் வந்து அப்டேட் ஆன பின்னாடி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போடுறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த வதந்திகள் எதுவும் நம்பாமல் நீங்களே வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் அந்த அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து ஏற்கனவே வந்து எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணதான். இது வந்து பெயில் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சில ரீசன்னால் பெயில் வந்து இப்போ தள்ளி போயிருக்கு. கண்டிப்பாக வந்து பெயில் சீக்கிரமாக வந்து கிடைக்கும். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்க நல்ல விஷயங்களும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சொன்னதான், ஏற்கனவே நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களும் சரி, கம்பெனிக்கு வந்து எகைன்ஸ்டாக பேசுகிறவங்களும் சரி, ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் வரம்புகள் மீறப்படுறதா நான் வந்து ஏற்கனவே கருத்து தெரிவிச்சிருந்தேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளோட ரெக்வஸ்ட்டாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கவுங்க கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த கருத்து தெரிவிக்கிறது வந்து டீசெண்டாக தெரிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாள் ஆகுது, திரும்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லோரும் வந்து நல்ல ஹோப்போடு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெயிலுங்கிறது இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னாலும் திரும்ப வரப்போகிற நாட்களில் விளக்கங்கள் சரியாக கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். முதல்ல நம்ம என்ன ரீசனுக்காக பெயில் கிடைக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த அப்டேஷனுக்காக தான் நாமளும் வெயிட் பண்ணுறோம். நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த அப்டேஷன் வந்தவுடனே நீங்கள் எப்படி வந்து ஆன்லைன்லேயே பார்க்குறங்கிறத வீடியோவும் ப்ளஸ் வந்து பெயில் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசனையும் வந்து இமீடியட்டாக நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.